ஒரே ஒரு பாடலை நம்ம பாடி அப்படியே நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். அந்த பாட்டை அப்படி அசாத்தியங்கள். அல்லேலூயா. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடும், அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லாம் எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே,
அல்லேலூயா. அருமையான பாடல் இது. என் கை மீறி போனதெல்லாம் உங்க கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உன் கரம் தவறாமல் மீட்டிடுமே. பரிந்துரைகள் செய்யாததை அப்படின்னு என்ன அர்த்தம்? சிபாரிசு. நீங்க பேசுங்க, நீங்க பேசுனீங்கன்னா அது நடக்கும், நீங்க பேசிட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது உங்க எய்த்த வீட்டுக்காரங்களுக்கு, உங்களுக்கு நடக்குது. ஏன்னா நீங்க வாயை திறந்தா யார புகழணும்னு கர்த்தர் வச்சுட்டாரு. பெதஸ்தா குளத்துல எல்லாருக்கும் சுகம் கிடைக்கும், ஆனா உங்களுக்கு கிடைக்காது. பெதஸ்தா குளத்துல எல்லாருக்கும் சுகம் கிடைக்கும், ஆனா உங்களுக்கு பெதஸ்தா குளத்தால என்ன கிடைக்காது? சுகம் கிடைக்காது. உங்களுக்கு யாரால மட்டும்தான் சுகம்? நீங்க பெதஸ்தா குளத்தம் இவங்க அவங்க அந்த ஆஸ்பத்திரி இந்த டாக்டர் ரொம்ப கைராசிங்க, உங்களுக்கு நடக்காதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களே? நான் பிரசங்கம் பண்ணலன்னு சொல்லிட்டேன்ல, நல்லா சந்தோஷமா இருங்க. சத்தமா ஒரு வழியில சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, உங்களுக்கு நடக்காது. உங்களுக்கு எப்படி நடக்கும்? ஏசப்பா தான் செய்வார். இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். அது எப்ப தெரியுமா செய்வாரு? உன் வாயில நீ ஒத்துக்கணும், எனக்கு உதவி செய்ய ஒருவனும் இல்லைன்னு சொல்ற வரைக்கும் உன்னை காயப்படுவார். நான் சொல்ல விளங்குது உங்களுக்கு? இப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இவங்க இருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்க பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது உங்க மனசை விட்டு போகிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாரு? காயப்படுவார். ஒரு கட்டத்துல நீங்க ஒரு முடிவுக்கு வந்துருவீங்க. என்ன முடிவுக்கு வந்துருவீங்க? எனக்கு உதவி செய்ய ஒருவரு இல்லைங்கிற இடத்துக்கு வந்த உடனே ஒருத்தர் உங்க கிட்ட வருவார். கையை உயர்த்துவார்கள் இல்ல சொல்லுங்க பார்ப்போம். நான் கேட்கிறேன், ஏன் நீங்க ஒருத்தரை நம்பணும்? ஏன் பல வருஷம் காயணும்? இப்பயே மரியாதை என்ன சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க செய்யுங்க ஆண்டவரே, நான் பெதஸ்தா குளத்தை நம்பி அல்ல, கையை வைத்து சொல்லுங்க, நான் தேவ தூதனை நம்பி அல்ல. அல்லேலூயா. எனக்கு நீங்க தான் ஒரு அற்புதம் செய்யணும் ராஜா. 100க்கு 100 நான் யாரை நம்பி இருக்கிறேன்? உங்களை தான் நம்பி இருக்கிறேன். சொந்தக்காரங்களா என்னை கைவிட்டுட்டாங்கப்பா, ஊர் மக்கள் எல்லாம் என்னை கைவிட்டுருச்சு, நான் நம்பின ஆளெல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க. எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை அப்படிங்கிற போதுதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவனுக்கு உதவி செய்தார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட. பாருங்க, பெதஸ்தா குளத்துல சுகமானவன்லாம் எங்கே போயிட்டான். ஆனா இயேசுவால சுகம் பெற்றவன் எங்க இருக்கிறான்? ஆலயத்துல இருக்கிறான். கை நல்ல கையை தட்டி அல்லேலூயா. ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்க முடிச்சிருங்க உருவ நடந்து அதை எப்படி மாத்திட்டாங்களாம்? நீர் ஊற்றுகளாய். அழுதீங்களே, அழுன்னு அழுறீங்களே, அது சொன்னிச்சல சாட்சியில, நான் அழுதது யாருக்கும் தெரியாது. நீங்க அழுதீங்கள, யாருக்கும் தெரியாம நீங்க வடிச்ச கண்ணீரை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து அதை எப்படி மாத்திட்டாங்களாம்? நீர் ஊற்றுகளாய். அந்த வசனம் அப்படியே முடியல. இப்ப அவங்க என்ன ஆயிட்டாங்க? பலவீனமா ஆயிட்டாங்கன்னு போடல, என்ன போட்டிருக்கு? அவர்கள் பலன் அடைந்து, பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு தேவ சந்நிதியில் வந்து காணப்பட்டார்களாம். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. நீங்க எங்க இருக்கணும் சொல்லுங்க? யாரை தேடிட்டு போயிடக்கூடாது? மனுஷனை தேடிட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தாவீது சொல்றாரு, நான் நம்புவது அவரால். சூப்பர்ல, சத்தமும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த வசனம் என்ன சொல்லுது? நான் நம்புவது, சொல்லுங்க, நான் நம்புவது யாரால வரும்?
நம்புறீங்களாங்க? நான் சொல்றேன், இந்த மனுஷரை தேடி போறது வர்றது எய்த் வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆனா உங்களுக்கு என்ன செய்யாது? ஒர்க் அவுட் ஆகாது. நம்புவது சொந்தக்காரங்களால் எனக்கு நடக்காது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். நான் நம்புறது சொந்தக்காரங்களால நடக்காது. நான் சொல்லி வச்சிருக்கிற ஆளை நடக்காது. சொல்லுங்க 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 சொல்லுங்க. அப்படி நடந்தாலும் கொஞ்ச நாள் அது என்ன பண்ணும்? புட்டுக்கும். நான் நம்புவது, சத்தமா சொல்லுங்க. ஆமா, நான் சிரிச்சுட்டே சொல்றேன், சில பேருக்கு தீர்க்க தரிசனமா போவோம். நான் நம்புவது, முடிச்சிருங்க 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 முடிச்சிருங்க, கையை தட்டிடுவோமா? நான் நம்புவது அவராலே வரும். ஹல்லேலூயா. நான் நம்புவது அவராலே வரும். ஏன்னா நான் ஆராதிக்கிற ஆண்டவர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, அக்கினி ஜுவாலையில போடலாம், எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற, இந்த விக்கிரகத்தை கும்பிடுன்னு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க எப்படி இருக்கிறாரு? வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி? ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் இந்த 7 மடங்கு அக்கினி சூளைக்கும் அவர் எங்களை காப்பாற்ற வல்லவர். எத்தனை பேருங்க அப்படி நான் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. எப்படி போய் எத்தனை பேருங்க கர்த்தர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? மட்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருங்க அப்படி நான் நம்புறேன்? ஹல்லேலூயா. ஆமா, thank you Jesus. ஹல்லேலூயா. Thank you. எல்லா கைகளை உயர்த்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்புவே இயேசுவை, நம்புவே, முடிச்சிருவோம். இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை காக்கும் கரங்கள் உண்டதற்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டதற்கு காத்திடுவா கிருபையாலே. ஹல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். ஹல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை. Glory to God. இயேசுவை நம்புவேன். இயேசுவை. Jesus. கவனிங்க, யோசேப்பு ஜெயில இருக்கிறார். அரண்மனையிலிருந்து யார் வந்திருக்கா? அதே ஜெயிலுக்கு. இப்படி புரியுற மாதிரி சொல்லுங்க. ராஜாவோடு பக்கத்துல இருக்கிற ஆளு ஒரு குற்றம் செய்து எங்க வந்திருக்கிறாங்க? ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. இப்ப யோசேப்புக்கு என்ன நம்பிக்கை வருது? என்ன நம்பிக்கை வந்திருக்கும்? இவங்க நினைச்சா நம்ம இந்த ஜெயில இருந்து வெளில எல்லாம் நினைக்கிறது தானே. இந்த ஜெயில இருந்து வெளியில
வந்துடலாம். உடனே என்ன செய்யறாங்க, யோசேப்பு அவங்க ஜெயில விட்டு போகும்போது போய், எப்பா நீங்க ஜெயில விட்டு போறீங்க, நான் இந்த ஜெயில கிடக்கிறேன், இந்த ஜெயில நான் இருப்பதற்கு நான் எந்த குற்றமும் பண்ணல, இதை நீ யாருக்கு போய் தெரியப்படுத்து, ராஜாட தெரியப்படுத்து, அவர் என்ன செய்வாரு, விடுதலை ஆக்குவாருன்னு. நான் கேட்கிறேன், இப்ப யோசேப்பால இவங்க பெரிய நன்மை பெற்றுக்கிறாங்க. இப்ப யோசேப்பு என்ன நம்பிட்டு இருக்கிறாரு சொல்லுங்க? டைம் பார்த்துட்டே இருக்காரு. இந்த கிலோமீட்டர், இப்ப இந்த நேரம் இத்தனை கிலோமீட்டர் ராஜா போய் நினைச்சிருப்பாங்க, பார்த்திருப்பாங்க. இப்ப என்ன பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த ஜெயில யாரோ வந்த உடனே யோசிப்பு என்ன பண்ணுவாரு, ஓ எனக்கு ஏதோ ஒரு நற்செய்தி வந்திருக்கு அப்படின்ட்டு. நான் பைபிள்ல என்ன தெரியுமா எழுதியிருக்கு, வாசிப்பேன். ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் இதை பாருங்க, இது இப்படி மறக்க பண்ணுனது அவங்க தப்பா இல்ல ஆண்டவரா? நீங்க சத்தமா சொல்லணும், சத்தமா சொல்லணும். புரிஞ்சுட்டுங்கிற ஒரு அலையில சொல்லுங்க. ஆண்டவரே என்ன பண்றாரு? ஏன் பானபாத்திரக்காரன் போய் சொல்லி ராஜா விடுதலை ஆக்கி இருந்தா யோசேப்பு யார மகிமைப்படுத்துற மாதிரி ஆயிருக்கும்? முடிச்சிருங்க. யார மகிமைப்படுத்துற மாதிரி ஆயிருக்கும்? மனுஷர். நான் திரும்பவும் சொல்றேன், நீங்களும் நானும் யார மகிமைப்படுத்தணும் சொல்லுங்க? என் வாய் 145 சங்கீதம், என் வாய் கர்த்தரின் துதியை சொல்லுவதாக. ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், இந்த பானபாத்திரக்காரன் மறந்ததுனால யோசேப்பு ஜெயிலே செத்தார்னு பைபிள்ல எழுதியிருக்கா, கர்த்தர் அவரை வெளியே கொண்டு வந்தார்னு எழுதியிருக்கா? சத்தமா சொல்லுங்க பார்ப்போம், சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். இப்ப நான் கேட்கிறேன், நம்மள மனிதர்கள் நினைப்பாங்களா மறப்பாங்களா? சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல எப்படி சொல்லுங்க. நீங்க ஆண்டவரை நம்பாம சிபாரிசுகளை நம்புவீங்கன்னா சொல்லுங்க, அவங்க உங்களை என்ன பண்ணிடுவாங்க? மறந்துடுவாங்க. நீங்க கொடுத்த பணமும் சுவாகா. ஆனா பாருங்க, இவன் சொல்லாததுனால, மறந்து போனதுனால யோசேப்பு ஜெயிலே கிடக்கல. கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்திருந்தார். அந்த யாருக்கு சொப்பனம் வருது? ராஜாவுக்கு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் தெரியல. இந்த சொப்பனத்தை சொல்லுகிற யாராவது இருக்கிறாங்க போது எப்ப ஞாபகம் வருது? ராஜாவே, ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ஜெயிலுக்கு அனுப்புனீங்களே. அப்ப நாங்க ஒருத்தனை பார்த்தேன், அவன் சொப்பனம் சொன்னான். அவன் சொன்ன சொப்பனத்தின்படியே ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்து என்னை அதே ஸ்தானத்தில் நிறுத்தினார். அவனை கூப்பிட்டு வருவீங்கன்னா அவன் உங்களுக்கு அற்புதமா அதுக்கு விளக்கம் சொல்லுவான். யோசேப்பு வந்தாரு, அற்புதமா விளக்கம் கொடுத்தாரு. ராஜா சொல்றான், அந்த தலைவன் யாருப்பா? தேவ ஆவிய பெற்ற உன்னை போல வேற ஒருவன் உண்டோ? கையை தட்டி ஆண்டவர் மயப்படுத்துது. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி. அதனாலதான் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொன்னாரு, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, என்னை குழியில போட்ட நீங்க பயப்படாதீங்க, என்னை வித்துட்ட நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. உங்களெல்லாம் காப்பதற்காக கர்த்தர் என்னை முன்கூட்டி அனுப்பினார். நீங்க தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய முடிய பண்ணினார். அப்படி கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, இந்த பகல் நேரத்துல நன்றியுள்ளத்தோடு நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாவியானவர் இந்த நாளில் உடைய பிரசன்னத்தில் நாங்கள் கூடவும் உண்மை துதிக்கவும் பாடவும், ஆண்டவரே ஒரு சாட்சியை கேட்கவும், ஆண்டவரே ஒரு 10 நிமிடம் உடைய வார்த்தையை தியானிக்கவும் தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றியுள்ளத்தோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்க மனுஷருக்கு பின்னாடி ஓடுகிற ஆளாய் நாங்க இருந்துடக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. பெதஸ்தா குளம் எங்களுக்கு விடுதலை தரப்போவது இல்லை.
தேவ தூதர்கள் எங்களுக்கு விடுதலை தரப்போவதில்லை. நீரே எங்களுக்கு விடுதலை தரப்போகிறீர். நீரே எங்களுடைய இருப்பிடத்தை மாற்றப் போகிறீர். ஓ, நீரே எங்களை நடக்க வைக்க போகிறீர். ஓ ஹல்லேலூயா. நாங்க அதனால எங்க கண்ணீரின் வாழ்க்கைக்கு முடிவடைந்து பலத்தின் மேல பலன் அடைந்து நாங்க எங்க வந்து காணப்படுவோம்னா உங்க சமூகத்துல வந்து இருப்போம் ராஜா. நாங்க நம்புவது அவராலே வரும். அந்த விசுவாசத்தோடு உடைய ஜனங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து போக கர்த்தர் உதவி செய்கிறார். மனிதனை நம்பி ஏமாறாம ஆண்டவரே கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு நான் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட உயர்த்தப்பட வாழ்ந்திருக்க எனக்கு எவ்வளவு அவசரம் இருக்கோ அதை போல ஆண்டவர் என்னை வாழ வைக்க அவரும் அவசரப்படுகிற ஆண்டவர். என்னுடைய காலங்களில் நான் தரித்திரனாய் சாபத்துக்குரியவனாய் வியாதிக்குரியவனாய் இந்த உலக ஜீவியத்தை முடிவடையாமல் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இந்த ஜீவியத்தை முடிக்க பரலோகம் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் கரத்தினால் தொட்டு ஆசீர்வதியும். ஆண்டோடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தட்டும். எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவோட நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்த்து